சமந்திமா பத்திரம் ரெடி, பேங்க்ல சொல்லிடுங்க, நான் வரேன். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி வைங்க. சரி. இந்த ராஜேஸ்வரி ஏன் ரம்யா வீட்டுக்கு போனா? இந்தம்மா மாத்திரை சாப்பிடு. என் வீட்டுக்காரர் போய் ராஜேஸ்வரி அம்மா இங்க வந்ததை சொல்லி இருப்பாரு. தங்கச்சியை விசாரிக்க அக்கா வர்ற, நாம இங்க இருந்தா தப்பாயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிமா. அத்தை எங்க கிளம்பிட்டீங்க? மார்க்கெட்டுக்கு போய் கேரட் தக்காளி வாங்கிட்டு வரேன். இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருக்கே அத்தை. இல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணுமா? இல்ல இருக்கு அத்தை. ரம்யா வாக்கா. வாங்க வாங்க, நீங்க வரும்போதுதான் நான் கரெக்டா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அதனால என்ன, நீங்க என்ன வேணும்னா போறீங்க? இல்ல நான் மார்க்கெட்டுக்கு போறேன். நீங்க வேணா என் கார்ல போயிட்டு வாங்களே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல மார்க்கெட்ல கார் பார்க்கிங் ப்ராப்ளம், அதனால நான் ஆட்டோல போறேன். உங்களால யாருக்கும் சிரமம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க. நல்ல பாலிசி தான், போயிட்டு வாங்க. ரம்யா நான் போயிட்டு வரேன். உள்ள பால் இருக்கு, அக்காவுக்கு காஃபி போட்டு கொடு, நான் பாத்துக்கிறேன். இதுல டானிக் இருக்கு, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுற லேகியம் இருக்கு, குங்குமப்பூ பால்ல போட்டு குடிக்கிறல்ல. ரம்யா திரும்பி உட்காரு, நான் தலையில பூ வச்சு விடுறேன். என்ன தலையில என்ன தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? ஒரே பிசு பிசுன்னு இருக்கு. ஷாம்பு போடலக்கா. ஷாம்புவா? சியாக்காய் போடணும். தலையில ஈரம் காக்க வைக்க கூடாது. ஈவினிங் வாக் எல்லாம் போறியா இல்லையா? போறேனே. ரெகுலர் செக்அப் எல்லாம் மஸ்ட் ரம்யா. மாமியாருக்கு சிரமம் ஆகும்னு எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருக்காத. ஆனா அதுக்காக எந்த வேலையும் செய்யாம இருந்துடாதுன்னு. சரிக்கா, என் மாமியார்னால எனக்கு எந்த சிரமமும் வந்ததில்ல. ஆனா என் மாமியாராலதான் எனக்கு எல்லா சிரமமும். என் நிம்மதியெல்லாம் போச்சு ரம்யா. அது சரி, உன்னை அடிக்கடி பார்க்க யார் யாரும் வராங்களாமே. அத்தை அவங்களா வந்தாங்களா இல்ல யாராவது கூப்பிட்டாங்களா? என் மாமியார் தான் கூப்பிட்டுருக்காங்க. உன் மாமியாருக்கு அவங்கள பத்தி தெரியாது. எனக்கு நீயும் ஷாமும் தாண்டி முக்கியம். உனக்கு அந்த உறவெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் வெட்டிடு. என்ன பதிலே காணோம்? எந்த உறவும் இல்லாம உன்னால வேணா வாழ முடியும்க்கா. ஏன் உன் தங்கச்சியா இருந்த வரைக்கும் நானும் அப்படிதானே இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லையேக்கா. இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு எல்லா உறவும் தேவைப்படுதே. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அதை விட இன்னும் நிறைய சொந்தங்கள் வேணும்னு மனசு சொல்லுதே. யாருமே வேண்டான்னு நினைக்கிற தைரியம் உனக்கு இருக்கு, எனக்கு இல்ல. நீயும் எல்லாரும் மாதிரியும் சிரிச்சு சந்தோஷமா வாழுன்னு சொன்னா எனக்கே அட்வைஸ் பண்றியான்னு கேட்பேன். இப்பவும் தான் கேட்பேன். அது உன் இஷ்டம், உன்னோட விருப்பம். ஆனா என்னால முடியாது. ஏன்னா நான் இப்போ தனி ஆள் கிடையாது. எனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. அதுக்கு ஒரு நிழல் வேணும். எதிர்காலத்துல என்னோட குழந்தைக்கு நிறைய உறவுகள் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் உறவு வேண்டாமா? வேணும்க்கா, கண்டிப்பா வேணும். எல்லா உறவுக்கும் நீதானே ஆணி வேறு. நீ வேணும், அதே சமயம் மற்ற உறவுகளும் வேணும்க்கா. நீயும் உன் போக்க மாத்திக்கிட்டு இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும்க்கா. என் ஆசை அதுதான்.
அது நிறைவேறாத ஆசைதான் ரம்யா. நான் கிளம்புறேன் ரம்யா. எனக்கு இப்போ உன் மேல கோவம் தான். ஆனா கோவம் இல்லம்மா. நான் வரேன் ரம்யா. நீ இங்க இரு. வணக்கம். நீங்க தான் எங்க செக்யூரிட்டியா? செக்யூரிட்டி இல்ல, காவ காக்குறேன். ஏன்னு நான் இங்கிலீஷ்ல கௌரவமா செக்யூரிட்டின்னு சொன்னேன். ஏன்னு தமிழ்ல காவல்காரன்னு சொல்றீங்க? இதுல என்ன பெருமை? ராத்திரி எல்லாம் கொசுவோட போராடணும். இது ஒரு பொழப்பா? நாம வந்ததை அனுபவிச்சுதானே ஆகணும். அண்ணே, தீப்பிட்டி இருக்கா? இல்லையப்பா, வாங்கணும். என்கிட்டயே இருக்கு. என்ன டம் அடிப்பீங்களா? இப்ப இல்ல, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி அண்ணே, நாம 2 பேரும் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு சேர்ந்தே டம் அடிப்பண்ண. என்னது, நாம சாப்பிடுறோமா? ஆமாண்ணே, எனக்கு ஒருத்தங்க பணம் கொடுக்கணும். என்ன இன்னைக்கு வர சொல்லிட்டு அவன் இன்ப சுற்றுலான்னு கிளம்பிட்டான். ஊருக்கும் திரும்பி போக முடியாது. ஹோட்டல்ல தங்கலான்னு ரூமு கேட்டா அவன் வீட்டோட விலை சொல்றான். அவனுக்கு அழறதோட அண்ணங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தா என்ன இங்க தங்க சொல்ல மாட்டீங்களா என்ன? இந்தாங்கண்ணே, 100 ரூபாய் வச்சுங்க. என்னென்ன யோசிக்கிறீங்க? முதலாளி வந்து கேட்டா உங்க சொந்தக்காரன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த செங்கல் சிமெண்ட் மூட்டைங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு. இந்தாங்க, பத்தலைன்னா 200 ரூபாய் வச்சுங்க. அட என்னென்ன யோசிக்கிறீங்க? இந்தாங்க. அப்படிங்க. சரிப்பா, இந்த பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அவ்வளவு நாள் எதுக்குண்ணே? நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். அண்ணே, நீங்க போயிட்டு நம்ம 2 பேருக்கு டிஃபன் வாங்கி வந்துருங்க. வாங்கிக்கங்க அண்ணே. அண்ணே, சந்தேகப்பட வேணாம். நல்ல நோட்டு செல்லும். போங்க அண்ணே. சரி. எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பார், தினமும் கூலிக்கு வேலை செஞ்சாலும் எவ்வளவு சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்காங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்றாங்களோ?
பேசி தொலைங்களேப்பா. யார் அந்த 2 பேரு சொல்லுங்கப்பா. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஒரு நாள் வந்ததே இல்லையே. முடிஞ்ச எனக்கு திரும்ப திரும்ப தோன்றானுங்க. ஏன்டா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம்? அண்ணே, கடவுளுக்கே கஷ்டம் வந்திருக்குன்னு அடிக்கடி எங்க பாட்டி சொல்லுண்ணே. ஏனுங்கண்ணே, அந்த ராவணனே வனவாசம் போனீங்களாண்ணே? இல்ல அது ராவணன் இல்லவே ராம. அட எல்லாம் ஒரே கதையில வர பேர் தான், விடுங்கண்ணே. ஏன்டா பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறீங்க? பிச்சு போடுவோம் பிச்சு. அண்ணே, கஷ்டம் வரும்போதுதான் பழசையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். எங்க பழசப்பா? அட நம்ம பழைய ஊர் திருப்பூர் தானே. ஆமா. இப்ப வந்தவங்களும் திருப்பூர் தானே சொன்னாங்க. ஆமாண்டா. திருப்பூருக்கு போன போடுங்க. அட இருக்குடா. என்னன்னு இப்படி கேக்குறீங்க? வந்த சொந்தக்காரங்க யாரு, ராமகிருஷ்ணனுக்கு அவங்க என்ன வேணும், இத நாமளும் தெரிஞ்சுக்கலாம்ல. சுகுமார், அருமையான யோசனைய போ. திருப்பூர் பாபு. அண்ணன் பாபு அண்ணே, நான் ராமூர்த்தி பேசுறேன். ராமூர்த்தியா? திருப்பூர் ராமூர்த்தியா? ஆமாங்கண்ணே. ஃபைனான்ஸ் ராமூர்த்தி தானே? ஃபைனான்ஸ் ராமூர்த்திங்க. என்ன தெரியலீங்களா? தெரியுது. என்ன ராமூர்த்தி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, உங்க தயவு கொஞ்சம் வேணுங்கண்ணா. சொல்லு, முடிஞ்ச செய்வோம். அங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிங்க குமார் நகர்ல ராமகிருஷ்ணன் ஒருத்தன் இருந்தானுங்களா? ராமகிருஷ்ணனா? அதாங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட செத்து போச்சுங்களே. எந்த ராமகிருஷ்ணன் சொல்ற? எனக்கு ஒன்னும் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. அந்த அவினாஷ் ரோட்ல மில்லுக்கு பக்கத்துல இருந்தானல்லங்க. மில்லுக்கு பக்கத்துலயா? எந்த ராம? ஆமாங்கண்ணா, அவன் தானுங்கண்ணா. ஓ, அவனா? அண்ணா, அவன் கூட கொஞ்சம் லூசு மாதிரி இருப்பானுங்களா? அட ஆமா. அவனுக்கு அங்க சொந்த பந்தங்கள் யாராவது இருக்கிறாங்களா? இருந்தா அவங்க பேர் என்னன்னு விசாரிச்சுங்க கொஞ்சம் விலாவாரியா கேட்டு சொல்லுங்கண்ணா. அவ்வளவுதான் விஷயம். ராமகிருஷ்ணன் சொந்த வந்த யாருன்னு விசாரிச்சு வைக்கிறேன். நீ நாளைக்கு வேணா போன் பண்ண. சரிங்கண்ணா, நான் காலையில போன் பண்றேனுங்கண்ணா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் விசாரிச்சு வைக்கிறேன். நல்லதுங்கண்ணா. அண்ணே, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு போயிடுண்ணே யாருன்னு. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. பாத்தியாடா என்ற நிலைமையா? நீங்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்குது. சரி சரி போங்க. உங்க பேரு? ஜீவிதா. ஏன் டிகிரி சர்டிபிகேட்ல போட்டோ காப்பி இல்லைங்க? வாக்-இன் இன்டர்வியூனால ஒரிஜினல் கொண்டு வந்தேன் சார். இஃப் யூ பெர்மிட் மீ, ஐ வில் கெட் தி ஜெராக்ஸ். இட்ஸ் ஓகே. வெளியில மிஸ்டர் நாராயணன் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தாங்க. Okay, sir. கடைசியா ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனில 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ எதுக்காக இந்த ஜாபை ரிசைன் பண்ணீங்க? ரீசன் இஸ் வெரி சிம்பிள் சார். வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துக்கு அப்புறம் பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க சார். நானும் 1.5 வருஷமா கேட்டேன், கொடுக்கல சார். அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வெல், உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். தேங்க்யூ சார். We'll inform you. Thank you, sir. Please sit down.
தேங்க்யூ. நீயா? மிஸ்ஸஸ் அபிராமி மதன். கெட் அவுட். என்ன கெட் அவுட்ங்கறீங்க? ஏய், கெட் அவுட். வாக் இன் இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரத்துறீங்க. இன்டர்வியூங்கிறது படிச்சவங்களுக்கும் பண்புள்ளவங்களுக்கும் தான், நாட் யூ. ரைட், நானும் படிச்சவதான். ஐ அம் a graduate. ஃபைல பாருங்க. என் குடும்பம் பண்புள்ள குடும்பம், பாசமுள்ள புருஷன், பரிவான மாமனார். போதும் உன் புராணம். இத பார்க்கவும் என்கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? அவுட், அவுட், கெட் அவுட். என் புருஷன் கூட நான் பேச ஏன் வெக்கப்படணும்? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. அவுட், கெட் அவுட். ஏன் டென்ஷன் ஆறீங்க? நாராயணா, அவனை ஏன் கூப்பிடுறீங்க? பாவம், அவனுக்கு நான் உள்ள வந்தது கூட தெரியாது. இத பாருங்க, நானும் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவதான். எனக்கும் நிர்வாக திறமை இருக்கு. இந்த கம்பெனில நீங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பார்த்துப்பேன். வேற எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன தொந்தரவு பண்ணாம போறியா? கத்தாதீங்க, கத்துனா உங்களுக்கு பிரஷர் ஏறும். என் உடம்பு செக்அப் பண்ணப்போ எனக்கும் ஹை பிபின்னு சொன்னாங்க. நாம 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தா 2 பேருக்கும் நிம்மதி. நாராயணா, சாந்தி போனா என்னங்க, நான் இருக்கேன். நான் அவளோட படிச்சவ, உங்க மேல அதிகமா அக்கறை வச்சிருக்கிறவ. உங்களை என் கண்ணாட்டம் பார்த்துப்பேன். ஏய், நானா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு வச்சிடாத. போயிடு. பண்ணுங்க, அப்படியே தானே தொடுங்க. என்ன அடிச்சாலும் நான் ஒன்னும் அழமாட்டேன். தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு டைவர்ஸ் ஆனாலும் கை நீட்டி அடிக்கிற உரிமைய நான் கொடுக்கறேன். ஆனா என்ன போன் மட்டும் சொல்லாதீங்க.